ஐபிபிஎஸ் இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதில் வந்து பேங்க் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது ரிலீஸ் ஆகிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது CRPPO/MT XP/2025. எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து ரெகுலர் பேசிஸ். இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க வேரியஸ் பேங்க்ஸுக்கு வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் PO, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி MT. டோட்டல் வந்து 5208 வேகன்சிஸ் இருக்குது. இந்த எல்லா வேகன்சிஸும் எந்தெந்த பேங்க்கில் வருதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சேலரியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 48,480 இதிலிருந்து 85,920 இந்த ரேஞ்சில் இருக்கும். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேலரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே ஸ்கேலுக்கு கீழே தான் வருது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து ஆல் ஓவர் இந்தியா வேரியஸ் பேங்க்கில் வேரியஸ் பிரான்ச்சஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21 ஜூலை 2025. ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ், ஸோ டைரக்ட் லிங்க் வந்து எப்படி போகணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து டேரெக்டாக எந்தெந்த பேங்க்கில் எல்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. பேங்க் ஆஃப் பரோடா இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்ஸ். பேங்க் ஆஃப் பரோடாவில் 1000 போஸ்ட் இருக்குது. பேங்க் ஆஃப் இந்தியாவில் 700, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் ஒரு 1000 இருக்குது. கனரா பேங்க்கில் 1000 இருக்குது. இந்தியன் பேங்க்கில் இல்லை. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 500 இருக்குது. பஞ்சாப் அண்ட் சிந்த், அப்புறம் பஞ்சாப் அண்ட் நேஷனல், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்க கேண்டிடேட்ஸ், வெதர் வந்து ஆர்ட்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ ஐடி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க. மினிமம் வந்து 20 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் இருக்கலாம். ஸோ எந்த 2 டேட்டுக்கு இடையில் அல்லது அந்த பர்டிகுலர் டேட்டு இருந்தாலும் இன்க்ளூசிவாக இருந்தாலும் ஓகே தான். 2 ஜூலை 1995 அதிலிருந்து 1 ஜூலை 2005 இந்த 2 டேட்டு அல்லது 2 டேட்டுக்கு இடையில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. சேலரியோட ரேஞ்ச் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 175 ருபீஸும், அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 850 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன்லேயே வந்து அப்ளிகேஷன் ஃபீயை வந்து பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். கண்டிப்பாக ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் ரவுண்ட், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அடுத்து இருக்கும். ஃபைனலாக வந்து இது ரெண்டுலேயும் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு பர்சனாலிட்டி டெஸ்ட், அப்புறம் வந்து இன்டர்வியூ. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பாட்டமில் இருக்குது. அதுக்கு முன்னாடி அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கான மந்த்து. ஸோ டேட் வந்து ஃபியூச்சரில் அப்டேட் ஆகும். எந்த மந்தில் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆகஸ்ட் 2025 அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டேட்டோட கொடுத்துட்டாங்க. 17, 23, 24 ஆகஸ்ட்டில் இருக்கும். ரிசல்ட் வந்து செப்டம்பரில் ரிலீஸ் ஆகும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு. அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், அதோட அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 12th அக்டோபரில் நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துடும். பர்சனாலிட்டி டெஸ்ட்டும் இன்டர்வியூவும் டிசம்பர், ஜனவரி அந்த 2 மந்த்துக்குள்ளே நடக்கும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி 2026. ஸோ நெக்ஸ்ட் இயரில் வந்து இந்த எல்லா பேங்க்லேயும் வந்து வேகன்சி வந்து ஃபில் ஆயிரும். ஸோ பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா சென்டரில் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு பட்டன் இருக்குது. இந்த PDF இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டீட்டெயிலான PDF ஓப்பன் ஆகும். அதை நம்ம செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த 3rd பட்டனில் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம்னா டைரெக்டான அப்ளை பண்ணுற லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த சென்டரில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஓப்பன் ஆகும். IBPSோட அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஓப்பன் ஆகிற டைரக்ட் PDF இது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நம்ம வெப்சைட்டில் பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் இந்த PDFலேருந்து தான் எடுத்து போட்டிருக்கோம். டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் இது. ஏஜ் டீட்டெயில்ஸ் இருக்குது. எந்த டேட்டு படினா ஜூலை 1, 2025 படி உங்களுக்கு மினிமம் 20யும் மேக்ஸிமம் 30யும் இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து ஒவ்வொரு பேங்க்லையும் எவ்வளோ வந்து வேகன்சி இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து இந்த PDFல இருக்கும். அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ், ஹவு டு அப்ளை செக்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி முக்கியமான டீட்டெயில்ஸ் பேஜ் நம்பர் 14ல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த செக்ஷன் நம்பர் 14ல் செக் பண்ணிக்கோங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் டோட்டல் வந்து 100 மார்க்ஸ் இருக்கும், 100 கொஸ்டின் இருக்கும். என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் வந்து அதில் கவர் ஆகுதுன்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், அதில் வந்து என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ கொஸ்டின் மார்க்ஸ், அப்புறம் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருக்கும். டைம் அலாட்டட் இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஒரு டேபிளில் இருக்குது. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப செலக்ட் பண்ணிக்கலாம். Annexure 2 கீழேயும் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. பேஜ் நம்பர் 18 வந்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஜாயினிங். ஸோ எல்லா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ போகிறப்ப உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க டிஜிட்டலாக. பட் ஒரிஜினல் வந்து
நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க. மிஸ்மேட்ச் எதுவும் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அனெக்சர் 1 வந்து பேஜ் 35 இருக்குது. பேஜ் நம்பர் 35. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் 5208 வேகன்சிஸ் எந்தெந்த பேங்க்கு கீழே எவ்வளோ வருதுன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த டேபிள் இன்னொரு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஒவ்வொரு பேங்க்கு கீழே எந்தெந்த கேட்டகரி கீழே எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அந்த டீட்டெயில்ஸும் இருக்குது. இந்த டேபிளில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அனெக்சர் 2 36 இருக்குது. இதில் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது. தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 37 இருக்குது. இதில் என்னெல்லாம் சிட்டிஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நிறையா சிட்டிஸில் இருக்கும். மெயின்ஸ் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் சிட்டிஸில் மட்டும் நடக்கும். ஸோ ரெண்டையும் நீங்கள் வந்து செக் பண்ணி சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அனெக்சர் 3 பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் அண்ட் அப்லோட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரெடி பண்ணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த செக்ஷனில் இருக்குது. பேஜ் நம்பர் 38. இதுக்கு ஏற்றாப்புல எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் சிஸ்டமில் வந்து ஒரு ஃபோல்டரில் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இருக்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது சைஸு, என்ன ஃபார்மேட்டு, என்ன டைப்பில் இருக்கணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் தனித்தனியாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணணுன்ற அந்த லிஸ்ட்டும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கிளியராக வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் பார்த்திங்கன்னா இந்த 3rd பட்டன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் பேஜ், ஐபிபிஎஸோட ஆஃபீஷியல் பேஜ் இது. டேட் இருக்குது, ஸ்டார்ட் டேட், லாஸ்ட் டேட் இருக்குது. ரைட் சைடில் வந்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டன் பாட்டமில் கொடுக்கணும். ஸோ இதுக்கு அடுத்த பேஜ் போகும். நீங்கள் பேக்கில் வந்து வேணும்னா கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேஜ்லேயும் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதை அப்லோட் பண்ணணும். கேட்குற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த ஸ்டார் போட்டிருக்க எல்லா ஃபீல்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ், மீதி எல்லாம் வந்து ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸ். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். உங்களோட கேட்டகரியை பொறுத்து எஸ்சி எஸ்டினா ஒரு பேமெண்ட்டும், ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டும் இருக்கும். அதை நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களோட யூபிஐ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சு பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த 6th ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிடலாம். உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணி ஃபியூச்சரில் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் பார்க்குறது எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் செக் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.